ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு பல நூறு மக்களுக்கு இலவச அன்னதானமும் இலவச தியான பீடமும் அழகிய சூழல் நிறைந்த இயற்கையான தங்குமிடமும் இலவச கழிப்பறை வசதி கொண்ட அனைத்தும் ஏற்படுத்தி கொடுத்து நம்முடன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கனகம்பட்டி சத்குரு ஐயாவின் தியான பீடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கனகம்பட்டி சத்குரு ஐயாவை பற்றி நீங்கள் எல்லாமே பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பார்த்திங்கன்னா தீவிர முருகர் பக்தர்னு சொல்லுவாங்க. அவர் தீவிர முருகர் பக்தர் என்பதால் இந்த பழனி மலையிலிருந்து சிறிது தூரம் உள்ள கனகம்பட்டி என்னும் கிராமத்தில் தான் அவர் ரொம்ப வருஷமாக இங்கே வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மக்களுக்கு அவங்களோட வாழ்வியல் பற்றின சிந்தனைகளும் நிறையா கருத்துக்கள் போதனைகள் எல்லாமே இங்கே வழங்கி வந்திருக்காரு. அவரை நிறைய மக்கள் இங்கே அனுதினமும் நிறையா பேர் அவர் ஜீவ சமாதி அடையும் முன் நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்படி பார்த்துட்டு போனவங்களில் பல பேர் ஐயாவோட அறிவுரைகள் கேட்டு அவங்களோட வாழ்க்கை சார்ந்த பல கஷ்டங்கள் எல்லாமே மாறினதாக சொல்கிறாங்க. அதனாலே இங்கே பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் இங்கே கூட்டமாக ஐயாவை பார்க்க வந்து கொண்டு தான் இருந்தாங்க. ஐயா ஜீவ சமாதியை அடையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்களான நமது அண்ணன் திரு யோகி பாபு அவர்களும் இங்கே நம்ம ஐயாவை பார்த்துட்டு போனதாக நிறையா மீடியாக்களில் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஐயாவோட புகழை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி மக்களுக்காக, மக்களோட வாழ்வியலுக்காக, மக்களோட நலனுக்காக இங்கே நம்ம ஐயா வாழ்ந்துட்டு தான் போயிருக்காரு. அதனால் நம்ம ஐயாவுக்காக இங்கே அவரோட ஜீவ சமாதியின் பக்கத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் நிறுவி அங்கே ஒரு நாளைக்கு பல நூறு மக்கள் இலவசமாக அன்னதானம் சாப்பிடும் வகையில் இந்த ஃபவுண்டேஷன் நிறுவப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பல நூறு மக்கள் இங்கே இலவசமாக தங்கிட்டு நம்ம ஐயா தியான பீடத்தில் தியானம் செஞ்சுட்டு அழகான இயற்கையான முறையில் இங்கே மனம் நிறைவாக இங்கே சாப்பிட்டுட்டு 2-3 நாள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போகிறாங்க. எதுக்குமே நம்ம இங்கே பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம ஐயா மக்களுக்காகவே இந்த அவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிருக்காரு. இந்த அழகான தியான பீடத்துக்கு நீங்களும் வாங்க. நிறைய மக்கள் உணவு இல்லாமல் தங்கும் வசதி இல்லாமல் தவிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐயாவை விசிட் பண்ணுங்கள். ஐயா ஒரு நல்ல சோல்னே சொல்லலாம். அவர் ஜீவ சமாதி அடைஞ்சாலும் நம்முடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்த வீடு தான் இது. நீங்களும் வாங்க. இந்த அழகான இயற்கை சூழலை பார்த்து ஐயா கிட்ட சந்தோஷமாக நீங்கள் வாழ்த்து பெற்றுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். மீண்டும் அடுத்த நல்ல காணொளியில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.